மேற்கு வங்கம் கஞ்சன்ஜங்கா ரயில் விபத்து நிவாரண நிதி அறிவிச்ச மத்திய அரசு. இதை பத்தின முழு தகவலை தான் நாம இப்ப பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேரா வாங்க. மேற்கு வங்கத்தில் நடந்த ரயில் விபத்தை நாம நேரடியா போய் பார்த்தலாம். மேற்கு வங்கம் மாநிலம் கஞ்சன்ஜங்கா விரைவு ரயில் பார்த்தீங்கன்னா நேற்று அதிகாலையில் வந்து விபத்துக்குள்ளானது. ஸோ கஞ்சன்ஜங்கா விரைவு ரயில் மீது பார்த்தீங்கன்னா சரக்கு ரயில் வந்து மோதி பெரிய சேதத்தை ஏற்படுத்தியது. ஸோ இது மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 பேருக்கு மேல இறந்துருக்காங்க. 60க்கும் மேற்பட்டவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பலத்த காயங்கள் அடைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எதனால் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்றத முழு விவரத்தையும் பார்த்தீங்கன்னா அறிக்கையா வெளியிட்டு இருக்காங்க. ஸோ இது மாதிரியான விபத்துகள் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ரயில்வே துறையில பயன்படுத்தக்கூடிய கவச கருவி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அங்க இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு அடுத்தபடியா முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது என்னன்னு கேட்டீங்கன்னா, சரக்கு ரயில ஓட்டி வந்த அந்த ட்ரெயின் பைலட் வந்து பாத்தீங்கன்னா சிக்னலை வந்து ஒழுங்கா கவனிக்காம, அதாவது சிக்னல்ல இருக்கக்கூடிய வெளிச்சத்தை வந்து சரியா பார்க்காம, சிக்னல் என்ன போட்டிருக்காங்க அப்படின்ற விஷயமே தெரியாம சரக்கு ரயிலை ஏற்றி அதை வந்து நேரா வந்து கஞ்சன்ஜங்கா விரைவு ரயில் மீது வந்து அவரு மோதிட்டாரு அப்படின்ற தகவலை தான் வந்து பாத்தீங்கன்னா இறுதிக்கட்ட விசாரணை சொல்லியிருக்காங்க. ஸோ முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா இந்த விபத்து நடந்ததுக்கு முக்கியமான காரணம் மனித தவறுகள். ஸோ மனிதனால் ஏற்பட்ட தவறால தான் இந்த இவ்வளவு பெரிய ஒரு கோர சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா நடந்திருக்கு. கடந்த ஆண்டு கூட பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா 3 ட்ரெயின்கள் வந்து ஒன்றோடு ஒன்று மோதி பெரிய விபத்து ஏற்படுது. நம்ம அதுல இருந்தே மீண்டு வரல. அது ஒரு பெரிய விபத்து. ஸோ இதுக்கு அடுத்தபடியா அது போல ஒரு பெரிய விபத்து நடக்காத வண்ணம். ஸோ இது வந்து ஒரு சின்ன லெவல்ல முடிஞ்சது. சின்னதா இருந்தாலும் நம்ம இது ஏற்றுக்கக்கூடிய விஷயம் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இது மனித தவறு தான், நம்ம பண்ண தப்பாலதான் இந்த விபத்து நடந்துச்சு அப்படின்றத தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஸோ முக்கியமா பார்க்கப்படுற அந்த கவச கருவியை வந்து கண்டிப்பா இந்தியா ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ இது மாதிரி விஷயங்களை நம்ம அதுக்காக தான் இது இருக்கு. ஸோ ரயில் விபத்துகள் நடக்காம தடுக்கிறதுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ இதை ஏன் வந்து அதிக அளவில் பயன்படுத்த மாட்டாங்க அப்படின்ற விஷயம் தான் நமக்கு கேள்விக்குறியா இருக்கு. ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா அங்க மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா போர்க்கால அடிப்படையில் அதை முன்னெடுத்து அதை சிறப்பா பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு மக்களுக்கு உதவ முடியுமோ அந்த அளவுக்கு வந்து உதவி இருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ரயில்வே துறை அமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினி வைஷ்ணவ் இவங்க வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அங்க நேரடியாக போயிட்டு தீவிரமா பாத்தீங்கன்னா அங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கும் மருத்துவமனைக்கு போயிருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியா அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா எந்த உதவிகள் தேவைப்படுதோ அது எல்லாத்தையுமே கரெக்டா பண்ணி அந்த விபத்துல இருந்து மக்களை மீட்டு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்காக பாத்தீங்கன்னா மத்திய அரசு பாத்தீங்கன்னா நிவாரண நிதியில வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் வந்து நிவாரண நிதியா வந்து அந்த குடும்பத்துக்காக கொடுக்குறாங்க. இதுக்கு அடுத்தபடியா ஸோ அதிக படுகாயங்களோட இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா 2.5 லட்சம் ரூபாய் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா லேசான காயத்துடன் உயிர் தப்பியவர்கள் அப்படின்ற அந்த கேட்டகரியில பாத்தீங்கன்னா 50,000 ரூபாய் வந்து அவங்களுக்காக அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சில ஊர்கள் பகுதியில இருக்கக்கூடிய மக்கள் தான் அதிக அளவுல வந்து இறந்திருக்காங்க, அதிக அளவுல படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்ற தகவலையும் பாத்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஸோ குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த ரயில் விபத்துல மால்டா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போல்பூர் இந்த 2 நகரத்துல இருக்கக்கூடிய மக்கள் தான் அதிக அளவுல பாதிச்சிருக்காங்க. ஸோ இவங்க தான் வந்து அதிக அளவுல இறந்திருக்காங்க, காயம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்ற தகவலையும் பாத்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரியான மனித தவறுகளால் ஏற்படக்கூடிய விபத்துகளை வருங்காலங்களை வந்து நம்மளுடைய இந்திய அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா தவிர்க்கணும். ஸோ இதுக்கான கட்டமைப்பை வந்து இந்திய அரசு வந்து மேற்கொள்ளணும் அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணமா இருக்கு. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அந்த இறந்தவங்க குடும்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ மனவேதனையோட இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காகவும் அடிபட்டு பெருங்காயங்களோட மருத்துவமனையில சிகிச்சை பெற்றிருக்கிறவங்களுக்காகவும் நல்லபடியாக வந்து அவங்க உடல்நிலை தேறி வரணும். இதுக்காக நம்ம இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் தலைவர்களும் முக்கியமான பிரமுகர்களும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துக்காக ரொம்ப மனம் வருந்ததாகவும் அந்த குடும்பத்துக்கு ஆறுதலாகவும் இருக்கிறதாகவும் வந்து அறிக்கைகளை வெளியிட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இது மாதிரி இன்னொரு தவறு வந்து கண்டிப்பா நடக்கக்கூடாது. நாம ஏற்கனவே அடிபட்டிருக்கோம். இது மறுபடியும் ஒரு சின்ன அடியா இருக்கு. இது மறுபடியும் ஒரு பெரிய அடியா மாறதுக்குள்ள நம்மளுடைய அரசு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை நல்ல முறையில் வழி நடத்தும் அப்படின்றத இந்திய மக்களாகிய நாம வந்து நம்புறோம். மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.